ஆறுதல் வேற யாரும் கிடையாது. கல்யாணம் பண்ணனால ஒதுக்கி வச்சு எங்க அம்மா தான் எனக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. ஊருக்கு காரைக்குடிக்கு ஒருத்தவங்களை பார்க்கறதுக்காண்டி உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பார்க்க தான் போனாங்க. போயிட்டு வரும்போது தான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லி இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் சிவகங்கையில இருந்து தான் எனக்கு ஃபோன் வந்துச்சு. வந்து பார்த்தோன்னே ஒன்றுமே இல்லைன்னு, எல்லாமே துண்டு துண்டா கிடந்துச்சு, மூஞ்சி இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அடையாளம் கண்டு அவங்க தோடு வளையல் போட்டிருந்தத வச்சு தானே அடையாளம் கண்டுபிடிச்சேன். நான் மூஞ்சி எதுவுமே இல்லை. எனக்கு 3 பிள்ளைங்க இருக்கானே, பிள்ளைங்களுக்கு தெரியாதுன்னு. வந்தாங்க அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் வந்தாங்க. வந்துட்டு நைட்டே போயிட்டாங்க பார்த்துட்டு. இப்போ காலையில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது வர்றேன்னு சொல்லி இருக்கிறாங்க. இன்னும் வரல. எங்களை மட்டும் இருக்க சொல்லிட்டு போயிருக்காங்க. எனக்கு எல்லாமே அவங்க தானே. நான் கல்யாணம் பண்ணனால ஒதுக்கி வச்சுட்டாங்க 15 வருஷமா. அம்மா மட்டும்தான் என் பிள்ளை தெரிஞ்ச தப்புக்கு நான் தான் இருந்து பார்த்துக்கணும்னு சொல்லி என்னை வீட்டு வேலை செஞ்சு எங்கள் அம்மா என்னை பார்த்துச்சுன்னு. இப்ப இல்லனே, நான் என் பிள்ளைகளுக்குலாம் என்ன நினைப்பேன், பாட்டி பாட்டின்னு கேட்பாங்க எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க.